ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ நினைத்த ஒரு செய்தி வந்துவிட்டது. நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. துணையை பிரிந்து நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது என் துணையுடன் நான் ஒன்று சேர்வேன்? எப்பொழுது என் துணையுடன் நான் பேசுவேன், ஒன்று சேர்வேன், அவரை பார்ப்பேன் என்று பல கனவுகள் உன் மனதில் இருக்கின்றது. பல ஆசைகள் இருக்கின்றது. ஆனால் இப்படி பிரிந்து வாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக நீ உன் துணையை பிரிந்துள்ளாய். அவர் எப்பொழுது என்னுடன் பேசுவார் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றாய். சில தவறுகள் புரிந்துவிட்டேன், உண்மைதான். அதற்காக என்னை மொத்தமாக விலக்கி வைப்பது சரியல்ல. அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியவில்லை. அது ஏன் அவருக்கு புரியவில்லை என்று என்னிடம் அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாய். எனக்கு மட்டும் இவ்வளவு அன்பு அவர் மீது இருக்க, அவருக்கு என் மீது கொஞ்சம் கூட அன்பே இல்லையா அப்பா என்று கூட நினைத்திருக்கின்றாய். அப்படி இல்லை தங்கமே. உன் துணையும் உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கின்றார். இத்தனை நாட்களாக நீயாக வந்து பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். நீ பேச வேண்டும் என்று அவரும், அவர் பேசட்டும் என்று நீயும் ஒருவருக்கொருவர் காத்திருந்து வாழ்க்கையையும் நேரத்தையும் நாட்களையும் வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உன் துணை ஒரு முடிவு எடுத்துவிட்டார். அதுதான் அவருடைய இறுதி முடிவு. பல முறை யோசித்து, பல நாட்கள் யோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளார். அவராகவே வந்து உன்னிடத்தில் பேச போகின்றார். உனக்காக காத்திருந்தால் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இப்பொழுது நாமவே சென்று பேசிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டார். நாளை உன்னை தேடி வருவார். உன்னிடம் வந்து பேசுவார். தவறு புரிந்துவிட்டாய். அதற்காக நீ அப்பொழுது பலமுறை கெஞ்சியும் நான் உன்னை நிராகரித்தது என்னுடைய தவறுதான். நீ பேசுவாய் மீண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீ இன்று வரை பேசாமல் மௌனமாக இருப்பது எதற்காக என்று தெரியவில்லை. நான் உன்னிடத்தில் எப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றேன். இத்தனை நாட்களாக உன்னை நிராகரித்ததற்கும் உன்னிடம் பேசாமல் இருந்ததற்கும். இனிமேல் நான் எப்பொழுதும் போல ஒன்றாக வாழலாம் என்று கூறப்போகின்றார். செய்த தவறையும் மறந்துவிட்டு, அவர் செய்த தவறையும் மறந்துவிட்டு இனி ஒன்றாக வாழலாம் என்று கூறும் உன்னுடைய துணைக்கு நீ என்ன பதில் கூறப்போகின்றாய்? வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே? நீயும் உன் துணையும் நிச்சயம் இனி பிரிவு மாட்டீர்கள். நீங்கள் இருவரும் உலகம் பாராட்டும் ஒரு நல்ல தம்பதிகள். ஆனாலும் சில பிரச்சனைகள் வந்து கொண்டு பிரிவை ஏற்படுத்திவிட்டது. இனி பிரிவு ஏற்படும் மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எப்பொழுதும் ஒன்றாகவே பயணம் செய்வீர்கள். எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பீர்கள். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!